இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன், அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம்? You would like to reply to this? இல்லை, சோர்ஸ் ஆஃப் மணி இப்போ அந்த பணம் உங்கள் பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்கள் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க, கையில் கேஷாக வச்சுக்க மாட்டீங்க, இங்கே தான் எடுத்துகிட்டு வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும், இல்லை ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும். உங்கள் பணம்ன்றதை நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கோம். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போயே கொடுத்துருவாங்க. இல்லை, லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போயே கொடுத்துருவாங்க. இல்லை, லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம்.